ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 44,000 தாண்டியுள்ளது. 6 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை நாளை காலை 10 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி நிரட்படுத்தலின் நம்பகத்தன்மை தொடர்பில் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் அமைச்சருக்கிடையில் கலந்துரையாடல். தங்காலை பஸ் நிலையத்தில் தனியார் பஸ் நடத்துனர் ஒருவர் கொலை. இது பற்றிய விரிவான தகவல்கள் மற்றும் மேலதிக உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளோடு கலையகத்தில் கிருஷாந்த் ராஜ் மற்றும் தாரணி. நன்றி ரசூல். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையினால் 23 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள் என பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விரிவான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வெதர் சென்டரிலிருந்து கோகுல்நாத். வணக்கம் கிருஷாந்த் ராஜ், தாரணி மற்றும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த சில நாட்களாக மேல் மாகாணம் உள்ளிட்ட நாட்டினுடைய சில பகுதிகளில் மழையோடு கூடிய சீரற்ற வானிலை நிலவியது. பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் பாதுகாப்பற்ற இடங்களிலே கட்டப்பட்ட வீடுகளில் வசிக்கின்றவர்களும் கூட மண்மேடுகள் சரிந்து விழுந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இப்படியாக கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலையின் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்கள் தொடர்பிலே கடந்த சில நாட்களாகவே நியூஸ் ஃபர்ஸ்ட் அதனுடைய செய்திகளிலே முதன்மையிடம் வழங்கி அந்த செய்திகளை உங்கள் வசம் சேர்ப்பித்திருந்தது. இன்றைய தினமும் கூட இந்த நாட்களில் நிலவிய சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய சேத விவரங்கள் மற்றும் எவ்வாறான நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களை உங்கள் வசம் சேர்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக கடந்த சில தினங்களாக பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களிலே சிக்கி பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 44,000 கடந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கிறது. அத்தோடு களுத்துறை, ரத்தினபுரி, காலி, கம்பஹா, கொழும்பு, மாத்தறை, நுவரெலியா, கேகாலை ஆகிய மாவட்டங்களிலே அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக நிலவிய சீரற்ற வானிலையினால் இதுவரை 23 உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அத்தோடு ஒருவர் காணாமல் போயுள்ளார். 800க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த சீரற்ற வானிலையினால் சேதமடைந்துள்ளன. நுவரெலியா மாவட்டத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், ஹட்டனில் இருந்து நோவூட் வரை சென்ற பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகி இருந்தது. அது மாத்திரமல்லாமல் கொட்டகலையிலே தோட்டம் ஒன்றில் மண்மேடு ஒன்று சரிந்து வீழ்ந்திருந்தது. கடந்த சில நாட்களாக நாட்டிலே நிலவிய மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை இப்பொழுது நாங்கள் அவதானிக்கலாம். பலத்த மழையுடன் கூடிய வானிலையினால் களுத்துறை மாவட்டமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று களுத்துறை மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு விஜயம் செய்திருந்தார்கள். இந்த பிரதேசத்தை நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும், முற்றுமுழுதாக நீரால் சூழப்பட்டு போக்குவரத்து மற்றும் தொடர்பாடல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இந்த பிரதேசம் காணப்படுகின்றது. இந்த பகுதிகளில் தற்போது அடையுண்டு கிடக்கும் மக்களுக்கு நிவாரணப் பணிகளை வழங்குவதற்காக செல்லும் குழுவினருடன் நாம் படகில் தற்போது விஜயம் செய்து கொண்டிருக்கின்றோம். பேனிகல, அட்டம்பகோட, மதுரகோட, பல்லெண்ண உள்ளிட்ட சில கிராமங்களின் மக்களுக்கு உணவுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. அகலவத்தை பெல்லன வயற்பகுதி இவ்வாறு நீரில் மூழ்கி காணப்பட்டது. இங்கு நிரம்பியிருந்த மண்ணை அகற்றும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இதேவேளை மாதுருகங்கை பெருக்கெடுத்தமையினால் மாதுருகம கலவான பிரதான வீதியின் உடுநூற பகுதி நீரில் மூழ்கி காணப்பட்டது.
களுகங்கையை அண்மித்த பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் களுத்துறை ஹொரண வீதி நீரில் மூழ்கியமையினால் போக்குவரத்து தடைப்பட்டது. களுகங்கை பெருக்கெடுத்தமையினால் இங்கிரியவில் உள்ள தாழ்நில பகுதிகள் இன்றும் நீரில் மூழ்கியிருந்தன. இங்கிரிய புலத் சிங்கள வீதி நீரில் மூழ்கியமையினால் மக்களுக்கு போக்குவரத்து வசதிக்காக படகொன்று வழங்கப்பட்டுள்ளது. ஹரணை மதுகம பிரதான வீதியின் பெல்லப்பெற்றிய பிரதேசம் நீரில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை. நேற்று மண் சரிவு ஏற்பட்ட ஹாரணை வெருள்ளஹேனக அந்த பகுதியை அண்மித்த பகுதிகளை இன்றும் நாம் கண்காணித்தோம். மண்மாடொன்று சரிந்து விழுந்தமையினால் தடைப்பட்ட ஹாரணை மதுகம வீதியை சீர் செய்யும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. வத்தளை வெட்டிக்கந்த பிரதேசத்தில் 35 வீடுகள் நீரில் மூழ்கியிருந்ததுடன் சுமார் 300 பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நில்வள கங்கை நீர் தாழ்நிலங்களை நோக்கி பாய்ந்துள்ளமையினால் மாத்தறை மாவட்டத்தின் 5 பிரதான வீதிகள் இன்று நீரில் மூழ்கின. அக்குழச மாத்தறை, அக்குழச கம்புருப்பிச்சிய, அக்குழச சியம்பலாகோடு, அக்குழச கத்துவ மற்றும் அக்குழச பங்கம் ஆகிய வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் அந்த வீதிகளின் ஊடான போக்குவரத்தும் குறுக்கு வீதிகளின் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளன. ரத்னபுரி நகரை அண்மித்த பல வீடுகள் மற்றும் வீதிகள் இன்றும் நீரில் மூழ்கியிருந்ததுடன் சில பகுதிகளில் நீர் வடிந்தோடியிருந்தமையும் நம்மால் அவதானிக்க முடிந்தது. பலாங்குட பிரதேசத்தில் இன்றும் மழை பெய்ததுடன் சில கிராமங்கள் நீரில் மூழ்கின. வலைகுட மதுகாரகாந்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடொன்று சரிந்து விழுந்ததில் 17 மற்றும் 24 வயதான 2 யுவதிகள் நேற்று அதிகாலை உயிரிழந்தனர். மண்மேட்டின் கீழ் சிக்கியவர்களின் சடலங்களை வைத்தியசாலைகளுக்கு எடுத்துச் செல்வதில் நேற்று பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். பிரதான வீதியின் சில பகுதிகளில் மண்மேடுகள் மற்றும் மின்கம்பங்கள் உடைந்து விழுந்துள்ளமையால் இந்த நிலைமை தோன்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொட்டகல மவுண்ட் வேர்னன் தோட்டத்தில் உள்ள வீடொன்றின் மீது இன்று மண்மேடொன்று சரிந்து விழுந்தது. வீட்டிற்குள் நபர்கள் இருந்த போதிலும் அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என நமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை மழை பெய்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஹேட்டனில் இருந்து நோவுட் வரை பயணித்த பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. வரக்காப்புல அல்கம இஹலகம கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றின் மீது இன்று முற்பகல் பாரிய கற்பாறை ஒன்று உடைந்து விழுந்த போதிலும் அவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. பலத்த மழையினால் தலங்கம பிரதேசத்தில் கருங்கல் மதில் ஒன்று உடைந்து விழுந்ததில் வயோதிப தம்பதியர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்ட அயல் வீட்டின் வைத்தியர் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தலங்கம போலீசாரினால் கடுவல நீதவான் முன்னிலையில் இவர் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அயல் வீட்டின் பாதுகாப்பிற்காக பாதுகாப்பற்ற முறையில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த கருங்கல் மதில் மழை பெய்த சந்தர்ப்பத்தில் உடைந்து விழுந்ததில் 62 வயதான தாய் ஒருவரும் 72 வயதான தந்தை ஒருவரும் உயிரிழந்தனர். அதிக மழை வீழ்ச்சி பதிவாகின்ற சந்தர்ப்பங்களிலே ஆறுகள் பெருக்கெடுப்பது இயல்பாகும். ஆறுகள் பெருக்கெடுக்கின்ற காரணத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக நில்வலா கங்கை, களுகங்கை, மாதுருஓயா என்பன பெருக்கெடுத்துள்ளதனால் அதனை அண்டிய பகுதிகளில் வசிக்கின்ற மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போது கழனி கங்கையை அண்மித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வியல் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக
கலனி நாகலகம் வீதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானோவை லைவ் டிஜியினூடாக நாங்கள் தொடர்பினை கொள்கிறோம். வணக்கம் திரிஷானோ. வணக்கம் கோகுல். கொழும்பில் கலனி கங்கையின் நீர்மட்டத்தை அளவிடுவதற்காக கொழும்பு பாலத்துறை நாகலம் வீதி பகுதியில் அமையப்பெற்றுள்ள நீர் அளவீட்டு மானிக்கு முன்பாக தற்போது நான் நிற்கிறேன். இங்கே கலனி கங்கை நீர்மட்டத்தை பொறுத்தவரை இன்று காலை 4.7 அடிகளாக இருந்த நீர்மட்டம் தற்போது 4.4 அடிகளாக குறைவடைந்துள்ளது. இதனை கொழும்பு நீர்ப்பாசன திணைக்களத்தின் கொழும்பு வலய பணிப்பாளர் GK பத்மகீர்த்தி எம்மிடம் உறுதிப்படுத்தினார். எவ்வாறாயினும் சிறு வெள்ள அபாயம் தொடர்ந்தும் எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கலனி கங்கை இருமருங்கிலும் வாழக்கூடிய அதே மாதிரி இங்கு தாழ்நில பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்குமாறு அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் மழை பெய்யாவிட்டாலும் அவிசாவளை, அகங்வெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யும் பட்சத்தில் கலனி கங்கையின் நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆகவே இது தொடர்பில் தொடர்ந்தும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் கொழும்பு வலய பணிப்பாளர் எம்மிடம் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பில் தொடர்ந்தும் செய்திகளை கொண்டு வருவதற்கு நியூஸ் போஸ்ட் தயாராக உள்ளது. கொழும்பு பாலத்துறை பகுதியிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. குறிப்பாக கடும் மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களிலே மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். அண்மையிலே நிலவிய மழையுடன் கூடிய வானிலையினை அடுத்து சில பகுதிகளிலே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. களுத்துறை, கேகாலை, ரத்தினபுரி, காலி, பதுளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை நாளை முற்பகல் 10:30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அபாயம் நேற்றிரவுடன் குறைவடைந்துள்ளது. எனினும் மண்சரிவு ஏற்பட்ட மற்றும் மண்சரிவு ஏற்பட்டு வரும் பகுதிகளில் தொடர்ந்தும் அனர்த்த நிலைமை காணப்படுகின்றது. இவற்றை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இன்று காலை 10:30 வரை நீடிக்கப்பட்டதுடன் அதனை நாளை 10:30 மணி வரை நீடிப்பதற்கு தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தீர்மானித்துள்ளது. மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களிலே பாதுகாப்பற்ற பகுதிகளிலே வீடுகள் அமைக்கப்பட்டிருக்குமாயின் அந்த வீடுகளில் வசிக்கின்ற மக்கள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்நோக்குகிறார்கள். ஆகவே வீடுகளின் கட்டுமான பணிகளின் பொழுது மலைப்பாங்கான பகுதியை நாங்கள் தேர்ந்தெடுப்போமாக இருந்தால் அது தொடர்பிலே அவதானமாக இருக்க வேண்டும். மண் சரிவுகள் ஏற்படும் பொழுது வீடுகள் மண் சரிவுகள் ஏற்படுகின்ற இடங்களுக்கு அண்மையிலே அமைந்திருக்கின்றதனால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். ஆகவே வீடுகளை அமைக்கும் பொழுது புத்திசாதுரியமாக செயற்பட வேண்டும் என பேராசிரியர் SA நோபர்ட் குறிப்பிடுகிறார். எந்த பகுதிகள் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன, அந்த பகுதிகளில் எவ்வாறு மண் நிலங்களுடைய சாய்வு காணப்படுகின்றது, செங்குத்து சாய்வாக காணப்படுகின்றதா அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதிகளில் காணப்படுகின்றதா. சில வேளையில் ஒரு வீட்டுக்கு மேல உயரமான இன்னும் ஒரு வீடும் கட்டியிருக்கிறார்கள் செங்குத்து சாய்வு. அவை மேல் பகுதியில் ஏற்படுகின்ற மண் சரிவு கீழ் வீட்டை பாதிக்கக்கூடியதா இருக்கு. ஆகவே மக்கள் முதலில் இந்த நிலைமையை உணர வேண்டும். மழை வீழ்ச்சி இனி வருங்காலத்தில் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு மிகையான மழை வீழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றிலிருந்து நாங்கள் ஆபத்துக்களை தவிர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் புத்தி கூர்மையுடன் இந்த வீடுகளை அமைக்கிற பொழுது நாங்கள் நடந்து கொள்ள வேண்டுவது முக்கியமான அம்சம். கடும் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் பொழுது கரையோரங்களில் வசிக்கின்ற மக்களும் மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு செல்கின்றவர்களும் அவதானமாக இருக்க வேண்டும். ஆகவே எதிர்வரும் நாட்களிலே நாட்டினுடைய பல பகுதிகளிலும் நிலவக்கூடிய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகளோடும் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தோம். இலங்கைக்கு அண்மையில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல தளம்ப நிலையானது இலங்கையை விட்டு விலகிச் சென்ற நிலையில் தற்பொழுது தென்மேல் பருவப்பேச்சுக்குரிய காலநிலை ஆரம்பமாக இருக்கின்றது. இதனால் மத்திய சப்ரகம மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மத்திய மலைச்சாரலின் மேற்கு சாரலில் சற்று பலமான காற்று வீசும். காற்றை பொறுத்தவரையில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். மணிக்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். சில வேளைகளில் இது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் உயர்வடைந்து வீசவும் கூடும். சக்தி மிக்க மேக கூட்டங்கள் சில வேளைகள் உருவாகும் பட்சத்தில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் நாட்களில் கடும் மழை பொழிந்தாலும் கூட
வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இம்மிய அளவும் இல்லை என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவரும் பேராசிரியருமான SA நோபர்ட் எம்பசம் தெரிவித்திருந்தார். கடந்த கிழமை ஏற்பட்ட இந்த மாற்றத்திற்கான காரணம் வழக்கமாக இடம்பெறுகின்ற தென்மேல் பருவப்பேச்சு காற்றுடன் இணைந்து மேல்வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற இந்த சூறாவளி சுற்றோட்டங்களும் சேர்ந்து பாரிய மழை வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது இந்த மான்சூன் இலங்கையை கடந்து சென்றிருக்கின்றது. சில வேளைகளில் இன்று அல்லது நாளை கேரளா கரையையும் ஜூன் 8ஆம் தேதி அளவில் கர்நாடகாவினுடைய கரையோரங்களையும் இந்த காற்று அடையும். ஜூலை மாதம் 18ஆம் தேதி அளவில் இந்தியாவினுடைய பூராகவும் இந்த காற்றினுடைய ஆதிக்கம் காணப்படும். ஆனால் இந்த சூறாவளியினுடைய செயற்பாட்டின் காரணமாக இன்னும் ஒரு கிழமைக்கு இந்த காற்றினுடைய தாக்கமும் மழை வீழ்ச்சியும் மூடலான வானமும் காணப்படும். ஆனால் பெரிய அளவில் மழை வீழ்ச்சி ஏற்பட்டு மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சீரற்ற வானிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் நாளைய தினமும் தொடருமாயின் அது தொடர்பான தகவல்களையும் விழிப்புணர்வினையும் உங்கள் வசம் சேர்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்தும் பிரதான கலையகத்தில் இருந்து பிரதான செய்திகளோடு கிருஷாந்த் ராஜ் மற்றும் தாரணி. நன்றி கோகுல்நாத். தொலைக்காட்சி நிரற்படுத்தலுக்காக பின்பற்றும் தரவுகளின் நம்பகத்தன்மை தொடர்பில் ஆராய்வதற்கு நிபுணர் குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஊடக மற்றும் பொது தொடர்பாடல் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல தெரிவிக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் ஊடக நிறுவனங்களின் பிரதம அதிகாரிகளுடன் இன்று முற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை கூறினார். ஊடக மற்றும் பொது தொடர்பாடல் அமைச்சர் கெஹலிய ராமுக்வெல்ல மற்றும் அமைச்சின் செயலாளர் கலாநிதி சரித ஹேரத் ஆகியோர் இன்று முற்பகல் ஊடக நிறுவனங்களின் பிரதம அதிகாரிகளை தமது அமைச்சில் சந்தித்தனர். தொலைக்காட்சி நிரல்படுத்தல்களை தயாரித்து வெளியிடும் போது அதன் நம்பகத்தன்மை தொடர்பில் தோன்றியுள்ள சிக்கல் நிலையை கருத்தில் கொண்டு இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரையில் நிரற்படுத்தல் அறிக்கைகளை ரத்து செய்யுமாறு ஊடக நிறுவனங்களின் பிரதம அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துறைசார் நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றை முதலில் நாம் நியமிக்க உள்ளோம். இந்த முறைமையின் நம்பகத்தன்மை தொடர்பில் திடமான வழிகாட்டி ஒன்றை வழங்கக்கூடிய நபர்களை அந்த குழுவில் உள்ளடக்க உள்ளோம். உலகம் முழுவதும் இந்த முறை பின்பற்றப்படுகின்ற போதிலும் எமது நாட்டில் இந்த முறை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த கலந்துரையாடல் தொடர்பில் ஊடக மற்றும் பொது தொடர்பாடல் அமைச்சின் செயலாளர் சரித ஹேரத் கருத்து தெரிவிக்கையில், இந்த ஊடக நிரற்படுத்தல் திட்டத்தில் காணப்படுகின்ற நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்து கடந்த காலத்தில் பாரிய சிக்கல்கள் தோன்றியுள்ளன. தங்களது ஊடக நிறுவனத்தின் நிகழ்ச்சிகள் குறிப்பிட்ட நிரற்படுத்தலில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் 1 முதல் 3 வரையான இடங்களில் இருந்து வெவ்வேறு நிலைகளுக்கு தள்ளப்படுவது நியாயமாகாது என சில ஊடக நிறுவனங்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியிருந்தன. தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு வருடாந்தம் பெருமளவான நிதி உள்வாங்கப்படுகின்றது. இந்த துறையில் வருடம் ஒன்றுக்கு சுமார் 46 பில்லியன் ரூபாய் நிதி உள்வாங்கப்படுகின்றமை குறித்து எமது மதிப்பீடுகள் சுட்டிக்காட்டுகின்றன. நிரற்படுத்தலுக்கு அமைவாகவே இந்த நிறுவனங்களுக்கு நிதி கிடைக்கின்றது. இதன் காரணமாக இறுதி முடிவுகளை மேற்கொள்வது ஒழுக்கம், வெளிப்படைத்தன்மை மற்றும் பிழையற்ற தொழில்நுட்பம் ஆகியன மிகவும் முக்கியமான காரணிகளாகும். வேறொரு நிறுவனத்தை அமர்த்தி நிரற்படுத்தலை தயாரிப்பதற்கு அரசாங்கம் எண்ணவில்லை. தனியார் துறையே இதனை முன்னெடுக்க வேண்டும் என நாம் கருதுகின்றோம். இத்தகைய நிறுவனங்கள் பணத்திற்காக அல்லது தனிப்பட்ட நெருக்கத்திற்காக நிறுவனங்களை ஏற்றத்தாழ்விற்கு உட்படுத்துவதாயின் அதன் மூலம் நம்பகத்தன்மைக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும். கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் குறித்தும் அமைச்சின் செயலாளர் இதன் போது தெளிவுபடுத்தினார். எதிர்காலத்தில் பல்கலைக்கழகத்தை போன்று தொழில்நுட்ப ரீதியாக ஆதன நிறுவனம் ஒன்றினால் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற நிரற்படுத்தல் வழிமுறைகள் குறித்து அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் இணங்கியுள்ளோம். அதேபோன்று எமது நிறுவனங்கள் அனைத்தையும் தனியார் மற்றும் அரச நிறுவனங்களை நிரற்படுத்தல் நிறுவனத்துடனான கலந்துரையாடலில் ஈடுபட செய்வதற்கும் நாம் இணக்கம் கண்டுள்ளோம். மூன்றாவது விடயமாக உலகின் ஏனைய நாடுகள் எவ்வாறு இந்த செயற்பாட்டை முன்னெடுக்கின்றன என்பதை ஆராய்வதற்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம். மேலும் நிரற்படுத்தலின் போட்டித்தன்மை இருந்தால் சிறந்தது என்ற எதிர்பார்ப்பும் எம்மிடையே காணப்படுகின்றது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார்.
புதுடில்லியில் நேற்று இந்திய பிரதமரை சந்தித்த சந்தர்ப்பத்தில் தமிழக முதல்வர் இந்த கோரிக்கையை முன்வைத்து மனு ஒன்றை கையளித்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தனித்தமிழீழம் அமைக்க இலங்கை தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு இந்தியா உதவி புரிய வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். 65 பக்க அறிக்கையொன்றை பிரதமரிடம் கையளித்துள்ள ஜெயலலிதா ஜெயராம் கச்சத்தீவை இந்தியா மீண்டும் பெற்றுக்கொண்டு பாக்கு நீரிணை பிராந்தியத்தில் இந்திய மீனவர்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுள்ளார். ராமேஸ்வரம் அருகே 285 ஏக்கர் பரப்பளவுள்ள கச்சத்தீவு முன்னர் ராமநாதபுரம் மன்னரின் கீழ் இருந்தமைக்கான ஆதாரங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள தமிழக முதலமைச்சர் 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்ப்பதற்கான ஒப்பந்தங்களை ரத்து செய்து கச்சத்தீவு மீள பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவை மீட்பதற்கான தீர்மானம் 1991 ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டதாகவும் உச்ச நீதிமன்றத்தில் அது குறித்து வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் ஜெயலலிதா ஜெயராம் சுட்டிக்காட்டியுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையிலே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் உள்ள பிரச்சினை ஒரு குடும்பத்தின் பிரச்சினை என கூறி ஒரு நல்ல செய்தியை அரசுக்கு வடமாகாண முதலமைச்சர் கூறியிருந்த போதும் அது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவிக்கின்றார். அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் என்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். முதல் பாடம் தனது நாட்டின் ஒரு மாநிலத்தின் ஒரு மாகாணத்தின் முதலமைச்சர் அவர்களை எப்படி கௌரவமாக நாகரிகமாக நடத்துவது என்பதை மோடி அவர்கள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நடத்திய விதத்தை பார்த்து இலங்கை அரசாங்கம் கற்றுக்கொள்ள வேண்டும். வடமாகாணத்தின் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் பதவியேற்ற உடனேயே இந்தியாவின் பிரபல பத்திரிகையான இந்து பத்திரிகைக்கு ஒரு செவியை அளித்திருந்தார். செவியிலே அவர் தெளிவான முறையில் ஒன்றை கூறியிருந்தார். இலங்கையிலே தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனை ஒரு குடும்பத்தின் பிரச்சனை. நாங்கள் இன்று அழுவோம், நாளை சிரிப்போம், இன்று சண்டை பிடிப்போம், சமாதானப்படுத்துவோம், பட்டுக்கொள்வோம். ஆனால் வெளியாராகி நீங்கள் தலையிடாதீர்கள் என்று இந்தியாவின் தமிழகத்தின் அரசியல் கட்சிகளை பார்த்து கணேசர்கள் கூறியிருந்தார்கள். அதன் மூலமாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல செய்தியை அனுப்பியிருந்தார். என்ன செய்தி? நாங்கள் ஒரே குடும்பமாக வாழ தயார், எங்கள் பிரச்சனைகளை உள்நாட்டிலே தீர்த்துக் கொள்ள நாங்கள் தயார், நீங்கள் தயாரா? நான் தயார், நீங்கள் தயாரா என்ற கேள்வியை தான் எழுப்பியிருந்தார். ஆனால் இலங்கை அரசாங்கம் என்ன செய்தது? அதை புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. பல்கலைக்கழக சமூகத்தினர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. மக்களால் வழங்கப்படும் ஆலோசனைகளை பரிசீலனைக்கு எடுத்து அவற்றை சரியான முறையில் தொகுத்து இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வை மக்களுக்கோ இலங்கை அரசாங்கத்திற்கோ அல்லது பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகிக்கக்கூடியவர்களுக்கோ அந்த குழு முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் பொதுமக்களிடமிருந்தும் பொது ஸ்தாபனங்களிடமிருந்தும் அரசியல் அமைப்புகளிடமிருந்தும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வில் அக்கறை உள்ள சகலிடமிருந்தும் அவர்களது கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பல்வேறுபட்ட கோரிக்கைகள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான ஒரு தீர்வு திட்டத்தை வைக்கவில்லை, மக்களுக்கு அதனை பற்றி தெரியாது என்ற பல கோரிக்கைகள் இருக்கின்றது. ஆகவே அவற்றை ஒரு சரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு முழுமையான தீர்வை கொண்டு வரக்கூடிய வகையில் அந்த தீர்வு திட்டம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே நாங்கள் இது தொடர்பாக பேசி ஒரு குழுவினை இதற்கு நியமிப்பதாக நாங்கள் இருக்கின்றோம். அதே சமயம் பல்கலைக்கழக ஆசிரியர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாக நாங்கள் ஒரு குழுவை நியமிப்பதாக இருக்கின்றோம். இந்த வரக்கூடிய ஆலோசனைகள் அவர்களால் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு அவை சரியான முறையில் தொகுக்கப்பட்டு இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அது மக்கள் முன்வைக்கக்கூடியதாக இலங்கை அரசாங்கத்தின் முன் அல்லது பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய ஏனைய மத்தியஸ்தம் வைக்கக்கூடியவர்கள் ஏனையோருக்கு முன் வைக்கக்கூடியதாக அது ஒரு முழுமையான தீர்வு திட்டமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் அவ்வாறான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதனுடைய நோக்கமாக ஒரு புதிய மின் அஞ்சல் ஒன்று இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. TNA PRO PO
saltnaproposal@gmail.com. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அதன் பங்காளி கட்சிகளான தம்மை புறந்தள்ளி வருவதாக தமிழர் விடுதலை கூட்டணி தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக தமிழர் விடுதலை கூட்டணி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. சமீப காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதன் பங்காளி கட்சியான தமிழர் விடுதலை கூட்டணியை புறந்தள்ளி வருவதாகவும் அந்த கட்சி கவலை வெளியிட்டுள்ளது. கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் நலன்சார் விடயங்களில் தமிழர் விடுதலை கூட்டணி பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் புலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக பெரும் சக்தியாகவும் ஆயுத போராட்டத்தில் விடுதலை புலிகள் மகாபெரும் சக்தியாகவும் இருந்த போதிலும் ஆயுத போராட்டத்தில் ஏன் தோல்வி நிகழ்ந்தது எனவும் அந்த அறிக்கையில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கான பணிகளை தமது கட்சி தொடர்ந்தும் ஆற்றும் என்று தெரிவித்துள்ள தமிழர் விடுதலை கூட்டணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது மக்களின் நலன்சார் விடயங்களில் முன்னெடுத்து வருகின்ற பேச்சுவார்த்தைகளும் போராட்டங்களும் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் என்ற துணிப்பொருளில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி மற்றும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் ஆகியோர் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். இந்த நாட்டில் போலீஸ் எந்த அளவுக்கு பேத்திருக்குன்னு சொன்னா, நாங்கள் சொல்லுவேன், நாட்டில் நீதி நியாயம் இல்லாத ஒரு ஊர், நீதி நியாயம் இல்லாத இடத்துல ஒரு நீதி அமைச்சர் வேற ஈக்காரு. அவருக்கு நேற்று நடந்த சம்பவத்தை பாருங்க. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்த கேவலம் முஸ்லீம்களுக்கு ஒரு நாளும் இப்படி நடக்கல. நீங்க யூஎன்பியில் அரசாங்கத்துக்கு பேத்து, யூஎன்பியில் இருந்து வெத்தி அரசாங்கத்துக்கு பேத்து, அரசாங்கத்தால் முஸ்லீம்களுக்கு நிறைய சேவை செய்ய சொல்லி பேத்து உள்ள பள்ளியெல்லாம் உடைச்சு கொண்டே மட்டும்தான் நடந்துச்சு. முஸ்லீம்களுக்கு கிடைக்க வேண்டியெல்லாம் இல்லாமக்கினே மட்டும்தான் நடந்துச்சு. ஆனா இப்ப கேவலம் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கிட்டான் எப்படின்னு சொன்னா, நீ ஒரு கட்சி தலைவர் இல்லைன்றத நேற்று பாராளுமன்றத்தில் டிப்யூட்டி ஸ்பீக்கர் சொல்றாரு. கடல் பயணத்தில் அபாயகரமான தமது தொழிலை முன்னெடுக்கும் மீனவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டியது அவசியமே. புத்தளம் மாவட்டத்தின் ஊடப்பு முதல் தொடுவாய் வரையான கடற்பிரதேசங்களில் இறங்குதுறைகளை அமைத்து தருமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இலங்கை கடலால் சூழப்பட்ட தீவு என்பதால் கடற்றொழில் பலரின் வாழ்வாதாரமாக உள்ளது. அந்த வகையில் புத்தளம் மாவட்டத்திலும் பெரும்பாலானோர் கடற்றொழிலை வாழ்வாதாரமாக கொண்டவர்கள். புத்தளம் உடப்பு முதல் தொடுவாய் வரை இறங்குதுறைகள் இன்மையால் தாம் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக இந்த பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். தமது இயந்திர படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்கும் படகை கரைக்கு எடுத்து வருதல் மற்றும் கரையிலிருந்து கடலுக்கு படகை கொண்டு செல்வதற்கும் இறங்குதுறை அவசியம் என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இறங்குதுறை ஒன்று அமைச்சு தருவன் கேட்டுக்கொள்கிறோம். பல முறை சொல்லி எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இதை யாருமே செஞ்சு தரையில். போட்டு இறக்குற நேரம் நாங்கள் பல பேர் உதவிகளோடு தான் இந்த போட்டுகளை இறக்குறோம், ஏற்றுறோம். மற்றபடி சரியான கஷ்டமாக இருக்கிறது. போட்டுகளை தள்ள எடுக்கிறது எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கு. இறங்குதுறை இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும். இதனால் எங்களை பிள்ளை ஊட்டியில் நாங்கள் இந்த கடலில் தொழிற்செஞ்சு எங்களோட பிள்ளை ஊட்டியிலலாம் நாங்கள் படிக்க வைக்கணும். வருடம் முழுவதும் தமது தொழிலை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு இறங்குதுறை அமைக்கப்பட வேண்டியது அவசியம் என மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஓடுதுறை இல்லாட்டி இந்த தொழிலை தொடர்ந்து செய்யலாம். அதால நாங்கள் வடக்கு கிழக்கு போய் தொழில் செய்ய வேண்டி, அதால இந்த இறங்குதுறையை அமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறங்குதுறை இல்லாத காரணத்தால எங்களுக்கு தொழில் போய் கஷ்டமாய் சிரமமாயிருக்கு. காத்துக்களை நாங்கள் தொழில் செய்யறதுக்கு அங்கே மோத்துவாரம் இல்லை. நாங்கள் காத்துக்களை மோத்துவாரம் இருந்தால் எங்களுக்கு தொழிலுக்கு போய் லேசாக இருக்கும். பெரிய கஷ்டப்படுறோம். களத்தில் தொழில் போட்டு இழுக்கிறதும் பெரிய கஷ்டம், அது இறக்குறதுக்கும் கஷ்டம். எங்களுக்கு பெரிய மக்கள் மத்தியில் தான் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும். இறங்குதுறை செஞ்சு தொடர்ந்து வரதுக்கு இருந்தால் எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமது படகுகளை கரைக்கு கொண்டு வருவதற்கு பலரின் உதவியை நாட வேண்டியுள்ளதாக இந்த மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். விரைவில் இறங்குதுறை அமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் இந்த மீனவர்கள். உங்கள் தங்காலை பஸ் திரைப்படத்தில் இன்று முற்பகல் தனியார் பஸ் நடத்துனர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் குறித்த நடத்துனர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இவர்கள் தம்மை அடையாளம் தெரியாத அளவிற்கு முகத்தை முழுமையாக மூடியிருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். எஸ் பிரபாத் சந்தன என்ற 35 வயதான நபர் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்துள்ளார். இவர் 3 பிள்ளைகளின் தந்தை ஆவார். உயிரிழந்தவர் தங்காலை ஹேனகட்டுவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். குறித்த நபரின் தலைப்பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு நடத்தப்பட்டுள்ளது.
சூடு நடத்திய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். தங்காலை நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகாமையில் கடந்த 22ஆம் தேதி அமில ராஜபக்ச எனப்படும் ஆமி அமில என்பவர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் ஏதேனும் தொடர்புகள் உள்ளனவா என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆமி அமில என்பவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு உதவியாக பிரபாத் சந்தன இருந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். பாராளுமன்ற விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாஸ் இன்று அக்ராசனத்தில் அமர்ந்தார். சபாநாயகர் அல்லது பிரதி சபாநாயகர் அல்லது குழுக்களின் தலைவர் ஆகியோர் இல்லாத நிலையில் பாராளுமன்ற சபை அமர்வுகள் இடம்பெற்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அக்ராசனத்தில் அமர்வதற்கான வழிவகைகள் காணப்படுகின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாஸ் அக்ராசனத்தில் அமர்ந்த முதலாவது சந்தர்ப்பமாகவும் இது அமைந்திருந்தது. இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகளின் மாதாந்த சம்பளத்தை அதிகரிக்குமாறு சஜித் பிரேமதாஸ் இன்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். පළාත් පාලන ආයතන 335ක පළාත් පාලන නියෝජිතයෝ 4800 335 உள்ளூராட்சி மன்றங்களில் 4888 மக்கள் பிரதிநிதிகளுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்றனர். பொதுமக்களுடன் நெருங்கிய உறவுகளை பேணும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு குறைந்த அளவு சம்பளம் மற்றும் வசதிகள் வழங்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் சிறந்த மக்கள் சேவை ஒன்றை முன்னெடுக்கும் நோக்கில் இவர்களின் வசதிகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? පරිණත ජනතා සේවාවක් ඉෂ්ට කිරීම උදෙසා මේ අයට ලබා දෙන පහසුකම් වැඩි කරන්නට ඔබලාගේ රජය කටයුතු කරනවා. දැන් ඉදිරියේදී අපි කොට්ටාස ක්‍රමය අපි ගේන්න බලාපොරොත්තු වෙනවා. எதிர்காலத்தில் தொகுதிவாரி முறையை நாம் கொண்டு வர உள்ளோம். இந்த முறை ஊடாக உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளுக்கு குறைந்த ஒரு எல்லைக்குள்ளேயே சேவையாற்ற வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் எவ்வித சிக்கலும் ஏற்படாது. எதிர்காலத்தில் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளின் கொடுப்பனவுகளை அதிகரிப்பது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். ආයතනවල මේ නියෝජිතයන්ට යම් මේ දීමනා වැඩි කිරීම කරේ අපේ අවධානය අපි යොමු කරලා තියෙනවා. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.